வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கனவுகளே 1000 கனவுகளே கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நாளில் எத்தனை நிகழ்ந்து விட்டது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு தன் மனைவியை தன் அறையில் தன் படுக்கையில் பார்த்ததும் இத்தனை நாள் இருந்த தனிமை உணர்வு விரட்டப்பட சந்தோஷமாக தொட்டிலில் உறங்கிய தன் மகனின் நெற்றியில் இதழொற்றி எழுந்தவனுக்கு நித்திலாவின் பளிங்கு முகம் வரவேற்க தலையை உலுப்பிக் கொண்டு கட்டிலின் மறுபுறம் வந்து படுக்க சட்டென கண் விழித்த நித்திலா, எங்க இங்க வந்து படுக்கிறீங்க? கீழே படு. ஆடி பாவி, இத்தனை நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தியா? ஐயோ, நான் இவளை சைட் அடிச்சதை பார்த்திருப்பாளோ, அதனால தான் தன்னை கீழே படுக்க சொல்றாளோ என மனதில் நினைத்தவன் அதை வெளியே காட்டாது, எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராதே நிலா. அதெல்லாம் வரும். நான் இங்க இருக்கும் வரை கட்டிலில் படுக்க கூடாது, கீழே படு என அமர்த்தலாக சொல்ல அவள் சில நேரம் கொடுக்கும் மரியாதையும் சில நேரம் அது காணாமல் போவதும் அவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பை வரவழைத்தது. இந்த அளவிலாவது தன்னுடன் பேசுகிறாளே என்ற மன நிம்மதியுடன் தரையில் போர்வையை விரித்து படுத்தவன் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனான். நல்ல உறக்கத்தில் இருந்தவனை யாரோ முதுகில் பலமாக தட்டவும் திடுக்கிட்டு, என்னாச்சு என்னாச்சு என கண்ணை தேய்த்து கொண்டு எழ எதிரில் மனைவி தன் கையில் அழும் குழந்தையை வைத்து கொண்டு அமர்ந்திருக்க, என்னாச்சு நிலா என்றான் கனிவாக. உங்க மக அப்போதிருந்து அழுதுட்டே இருக்கான். பசிக்கு அழுவானா இருக்கும் நிலா, அதுக்கு ஏன் என்ன எழுப்பின என அவன் தூக்கம் கலைந்ததில் சலிப்பாக சொல்ல அவனின் சலிப்பு அவளுக்கு கோபத்தை உண்டு பண்ண, எனக்கு அது தெரியாதாக்கும். அதெல்லாம் பசி ஆச்சு, அப்பவும் தூங்க மாட்டேங்கிறான். இந்தாங்க, நீங்களாச்சு உன் மகனாச்சு என அவனின் கைகளில் குழந்தையை கொடுத்துவிட்டு அவள் தலை வரை போர்வையை மூடி படுத்து கொண்டாள். முதலில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த நிலவன் எழுந்து அரை விளக்கை அணைத்துவிட்டு மகனை தோளில் போட்டவாறு பால்கனியில் நடை பயின்றான். 1 மணி நேரம் நடந்த பின்னரே மகன் உறக்கத்திற்கு செல்ல அவனை தூக்கி கொண்டு தொட்டிலில் கிடத்த மகனோ மீண்டும் சிணுங்க ஆரம்பித்தான். அவனுக்கு தந்தையின் வலிமையான தோள் சுகமான மெத்தையாக இருந்திருக்க வேண்டும். எங்கே அவன் மீண்டும் அழுது விடுவானோ என்று பயந்தவன் திரும்பவும் அவனை தன் தோளில் போட்டவாறு நடக்க ஆரம்பித்தான். இங்கே இவன் தன் மகனை வைத்து கொண்டு திண்டாடுவதில் நித்திலாவிற்கு குதூகலமானது. மகனு, எத்தனை நாள் என்ன தூங்க விடாம படுத்து இருப்ப? கொஞ்ச நாள் உன் மகங்கூட இத அனுபவி, அப்புறம் வேணும்னா உன் மன்னிப்பை பரிசீலனை செய்யறேன் என மனதிற்குள் நினைத்தவள் போர்வைக்குள் தன் சிரிப்பை அடக்கி கொண்டாள். நெஞ்சங்கள் என்றும் 16உடன் வாழும் வசந்த காலங்கள், நான் இருக்கும் இடங்கள், என் இனியவளின் இசை விடங்கள். அன்று இரவு நிலவனின் தூக்கத்தை கெடுத்து விட்டதாக நினைத்து நித்திலா மிகுந்த சந்தோஷத்தில் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். அந்த இரவு மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வந்த நாட்களிலும் நித்திலாவின் இந்த விளையாட்டு தொடர்ந்தது. அவனுக்கு துன்பம் தருகிறோம் என சந்தோஷத்தில் இருந்தவளுக்கு அப்போது தெரியவில்லை அவள் செயலே அவளுக்கு எதிரியாகும் என்று. அன்னை கேற்றாற்போல் அவன் மகனும் சரியாக நிலவன் எங்கேயாவது வெளியே செல்ல கிளம்பும் சமயம் அழத் துவங்கி விடுவான். நிலவனை தவிர வேறு யார் தூக்கினாலும் சமாதானம் அடைய மாட்டான். முதலில் ஒரு சில நாட்கள் ரசித்த இந்த விளையாட்டு போக போக நித்திலாவிற்குள் சிறு பொறாமையை விளைவித்தது. என்னதான் இருந்தாலும் பெற்றவளாயிற்றே, அவனை படுத்து எடுக்கிறோம் என நினைத்து குழந்தைக்கு செய்வதை நிலவனிடம் கொடுக்க இப்போது அவளின் மகன் தந்தையின் ஸ்பரிசமின்றி 1 நிமிடம் கூட இருப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் தந்தை தேவைப்பட்டான். அன்றும் அப்படித்தான். நிலவன் சாயியுடன் அவர்கள் கம்பெனியில் வேலையில் ஆழ்ந்திருக்க அவனின் செல்போன் அதிர்ந்தது.
எடுத்தவனுக்கு அதில் வீட்டு எண் ஒளிர்ந்ததைக் கண்டு என்னமோ ஏதோவென பதறி எடுத்தவனுக்கு ஜானகிதான் குரல் கொடுத்தார். தம்பி, எங்க இருக்கீங்க என அவரின் குரல் பதற்றம் இருக்க, என்னாச்சு ஜானுமா? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன், யாருக்கு என்ன? நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க தம்பி, சீக்கிரம் உடனே கிளம்பி வாங்க என்றவர் உடனே அழைப்பையும் துண்டித்து விட்டார். அவர் போனை அணைத்ததும் திரும்பி அழைக்க கூட தோன்றாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பினான். வாசலிலே கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்த ஜானகியிடம் என்னவென்று விசாரிக்க, குழந்தை குழந்தை என அதற்கு மேல் அவர் திக்குவதை கேட்க முடியாமல் அவனே வேகமாக மாடி ஏறினான். அவர்கள் அறையில் சுசீலாவின் ஒண்ணுமில்லடா ஓடும் சாருவின் நித்தி பாப்பாவுக்கு ஏதும் பூச்சி கடிச்சிருக்கும் என்ற வாக்கியத்தோடும் மற்றும் அனுஜாவின் பாப்பா பாப்பா அழாத, உனக்கு நான் வைபவ் அப்பா கிட்ட சொல்லி சாக்கி வாங்க தர சொல்றேன் என்ற சமாதானத்துடனும் அனைவரும் புடைசூழ கையில் அழும் குழந்தையுடன் தானும் அழுது கொண்டிருந்த மனைவியின் உருவமும் குழந்தையை தவிர மங்கலாக தெரிந்தனர். வேகமாக அவளை அடைந்தவன், என்னாச்சு நிலா, ஏன் அழற? பாப்பாவுக்கு என்னாச்சு என அவள் அருகில் வந்து அவளை தோள் பற்றி கேட்க, அவளோ பாப்பா பாப்பா என்றாளே தவிர அதற்கு மேல் சொல்ல அவளுக்கு குரல் ஒத்துழைக்கவில்லை. அவன் அழும் குழந்தையை அவள் மடியில் இருந்து தூக்கி அவனுக்கு உடம்பில் ஏதாவது காயம் ஏதும் பட்டிருக்குமோ என ஆராய, அத்தனை நேரம் வீல் வீல் என்று அழுது கொண்டிருந்த அக்கன்று தந்தையின் ஸ்பரிசம் கிடைத்த சந்தோஷத்தில் தன் அழுகையை நிறுத்தி தந்தையின் நெஞ்சில் வாகாக தலை சாய்த்து கொண்டு தன் அழுகையை நிறுத்தியது. இத்தனை நேரம் அவன் எதற்காக அழுகிறான்? ஏதேனும் பூச்சி கடித்திருக்குமோ, இல்லை உடையில் ஏதேனும் குத்தி இருக்குமோ என பலவாறு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பெரியவர்களுக்கு தன் தந்தையை கண்டதும் அழுகையை நிறுத்திய அச்சின்ன கண்ணனின் லீலைகள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. அவர்கள் மனதில் இருந்ததை ஜானகி வாயை விட்டே சொல்லிவிட்டார். அடடே சின்ன கண்ணா, இத்தனை நேரம் தன் அப்பாவுக்காகத்தான் அழுதிருக்க. குழந்தை இப்பவே என்ன வேலையெல்லாம் செய்யுது பாரேன். கதிரு, உன் பையன் பழைச்சுப்பான் தம்பி என்றவருக்கு சிரிப்பை மட்டுமே உதிர்த்தான். அவனுக்கு தன் மகன் தன்னைத்தான் தேடியிருக்கிறான் என்பதே மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் ஜானகி அத்தோடு விடாமல், எல்லா பசங்களும் அவங்க அம்மா கிட்ட தான் ஒட்டிக்குங்க, இங்க இவனா அம்மா கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறானே. இதுக்கா நித்தி அவனோட சேர்ந்து நீயும் இந்த அழுக அழுத? இனி அப்பா வந்தாச்சு, நமக்கு இங்க வேலை இல்லை, வாங்க எல்லாரும் என சிரித்தவாறு அந்த இடம் விட்டு போக அவர் பின் மற்றவர்களும் சென்றனர். அனைவரும் சென்றதும் இன்னமும் குழந்தை அழுததில் பயந்திருந்த நித்திலா தெளியாமல் இருப்பதை கண்டு கையில் குழந்தையுடன் வந்த நிலவன் அவள் அருகில் அமர்ந்து, பாப்புக்கு ஒண்ணுமில்ல நிலா, எனக்காகத்தான் அழுதுருக்கான் என சந்தோஷமாக சொல்லிவிட்டு, பாப்பு அப்பாக்காக அழுதீங்களா? அப்பா வேணும்னு சொல்லி அழுதீங்களா? குட்டி தங்கத்துக்கு அப்பா வேணுமா? என குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தவன் மனைவியின் மனநிலையை கிரகிக்க தவறினான். இந்த சம்பவத்திற்கு பிறகு நித்திலாவின் செயல்களில் சில பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் அதையெல்லாம் கவனிக்க முடியாமல் அடுத்தடுத்த நாட்களில் சாரு மற்றும் வைபவின் திருமண வேலைகள் இருந்தன. இப்போதும் சாரு முகத்தில் தெளிவில்லாமல் ஒருவித சங்கடத்துடனே நடமாடினாள். ஆனால் அவள் மகள் அனுஜாவுக்கோ தனக்கு கிடைத்துவிட்ட சந்தோஷம். அவளது பிளே ஸ்கூலில் மற்ற மாணவர்களிடம் தன் தந்தை தெய்வத்துடன் சென்று விட்டார் என்கையில் அவள் நண்பர்கள், ஓஹோ உங்க அப்பா செத்து போயிட்டாரா என பரிதாபமாக கேட்கும்போது அந்த பரிதாபம் அவளுக்கு புரியவில்லை என்றாலும் ஒருவித சோகம் இருக்கும். அதே வைபவிடம் அவள் சொல்லி இருக்கிறாள். அப்போது வைபவ், இனிமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எங்கன்னு கேட்டா அப்பாவை சாமி திருப்பி எங்கிட்ட அனுப்பிட்டார், நான் தான் உன்னோட அப்பான்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுடா செல்லம் என்றதில் அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வைபவ் சொன்னதை வார்த்தை மாறாமல் சாருவிடம் ஒப்பித்த போது சாருவிற்கு வைபவ் தன் மகளை ஏற்றுக்கொண்டதில் சந்தோஷம் என்றாலும் அவனுக்கு தான் தகுதியானவளா? இது அவனுக்கு முதல் திருமணம். ஆனால் எனக்கு நாளை அணுவிற்கு விஷயம் தெரிந்தால் என்னை கேள்வி கேட்பாளே.
இதையெல்லாம் சொன்னால் அவன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறானே. கடவுளே என மனதிற்குள் புலம்புவதை தவிர அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வைபவிற்கு சாருவின் அமைதி, அவளின் மனம் அமைதியில்லாமல் தவிக்கிறது என்பதை சொல்லாமல் சொன்னாலும் அவளிடம் அவன் இரக்கம் காட்ட விரும்பவில்லை. எங்கே அவளிடம் சமாதானம் பேசப்போய் அவள் இந்த திருமணத்தை நிறுத்த சொல்லி கண்களால் கெஞ்சினாள். அவனால் அவளின் வேண்டுதலை மறுக்க வேண்டிய சூழ்நிலை வருமே என்ற ஒரே காரணத்தினால் அவளிடம் பேசுவதை தவிர்த்து வந்தான். திருமணத்தை மிகவும் எளிமையாக நடத்த வேண்டும் என்ற வைபவின் வேண்டுகோளுக்கு வடபழனி முருகன் கோவிலில் திருமணமும் அதை தொடர்ந்து அங்கேயே திருமண பதிவும் செய்யப்படுவதாக அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டது. இப்படி அனைவரின் வெவ்வேறு மனநிலையுடன் திருமண நாளும் விடிந்தது. அதிகாலையில் எழுந்தது முதல் கையில் குழந்தையுடன் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்த நித்திலாவை அடைந்தான். ஏன் நிலா, பாப்பாவை நீயே வச்சுட்டு கஷ்டப்படுற? கொடு, நான் வச்சுக்கிறேன் என கேட்டவனை அலட்சியம் செய்து, இல்ல பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் என அவனிடமிருந்து நகர்ந்து விட்டாள். அப்போது அவனுக்கு அவளின் செயல் பெரியதாக தெரியாமல் அடுத்தடுத்த வேலைகள் அழைத்ததால் அதில் லயித்தான். நிலவனின் குடும்பம் மற்றும் சில நண்பர்கள் மட்டுமே இருக்க வைபவ் பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் ஆண்மைக்குரிய கம்பீரத்துடன் அணுவை கையில் ஏந்தியவாறு மணமேடைக்கு வந்தான். அவனுக்கடுத்து அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிவப்பு நிற பட்டு சேலையில் ரோஷினி, விந்தியா மற்றும் நித்திலாவின் கை வண்ணத்தில் மிதமான ஒப்பனையுடன் சாருவும் மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். தலை குனிந்து அன்ன நடையிட்டு வந்த சாரு வைபவின் அருகில் அமர்ந்ததும் அவளின் இதய துடிப்பு எகிரியது. அதே படபடப்புடன் கண்களை உயர்த்தி வைபவை பார்த்தவளுக்கு அவனின் கம்பீரம் அவளின் காதல் கொண்ட மனதை நிரப்பினாலும் அவன் மடியில் வீற்றிருந்த மகள் அனுஜா அவளின் நிலையை விளக்கி சொல்ல மீண்டும் அவளிடம் தயக்கம் கூடிக்கொண்டது. ஆனால் அவளின் தயக்கத்தை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அந்த முருகனின் சாட்சியாக, அக்னியின் சாட்சியாக சாருவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூட்டி அவளின் பிறை நெற்றியில் குங்குமத்தை வைத்து அவளை தன் மனைவியாக்கினான் வைபவ். அடுத்தடுத்து சடங்குகள் நடந்தேறினாலும் வைபவின் தாலியை கழுத்தில் வாங்கியதும் அவளின் மன சஞ்சலங்கள் அனைத்தும் விலகியது போல் தோன்றியது சாருவுக்கு. அதை மேலும் வலுவூட்டும் விதமாக வைபவ் அவள் கையை ஆதரவாக பற்றி கொள்ள அதன் பின் அவளுக்கு வேறேதும் தேவையாகப்படவில்லை. தங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தபோது தங்களுக்கு தோள் கொடுத்து உதவிய இரு ஜீவன்களும் இன்று வாழ்க்கையில் இணைந்ததில் சந்தோஷமடைந்த நித்திலாவும் கதிர் நிலவனும் அவர்களை மன நிறைவுடன் வாழ்த்தினர். கோம புகையாலோ இல்லை கூட்டத்தின் சலசலப்பாலோ அல்லது அன்னையின் கையில் வெகுநேரம் இருந்ததாலோ நித்திலாவின் மகன் அவள் கையில் சிணுங்க ஆரம்பித்தான். சின்ன சிணுங்கலாக தொடங்கிய பெரிய அழுகையில் தொடர அவள் என்ன சமாதானப்படுத்தியும் அவனின் அழுகை கோவிலை அதிரச் செய்தது. அருகில் இருந்த சுசீலா, பசிக்குமா இருக்கும் நித்தி, அந்த ரூமுக்கு போய் பால் கொடு. அத்தனை நேரம் கரும்பச்சை நிற பட்டு சேலையில் இருந்த மனைவியின் அழகை ரசித்து கொண்டிருந்த நிலவன் மகனின் அழுகையை கண்டு நித்திலாவிடம் சென்ற குழந்தையை கேட்க அவளோ, இல்ல நான் பாத்துக்கிறேன் என்று அக்கோவிலில் மணமகளுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் அவனுக்கு பசி ஆற்ற துவங்க அச்சின்னவனோ தனக்கு வேண்டாம் என்று முரண்டு பிடித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனின் அழுகை கட்டுப்படுத்த முடியாமல் போக, சோ உனக்கு என்ன தாண்டா வேணும் என கையில் வைத்திருந்த மகனை தூக்கி கோபமாக கத்த, நிலா கொடு, அவனை என்னிடமின்று வாங்கியவன் தோளில் போட்டு தட்டி கொடுத்ததும் அவன் அழுகை குறைந்து ஒரு சில நொடிகளில் உறக்கத்திற்கு சென்றான். உறங்கிய குழந்தையை நிலவனிடமிருந்து வாங்க முயல, என்ன பண்ற நிலா, அவன் தூக்கத்துக்கு தான் அழுதுருக்கான், இப்ப எதுக்கு வாங்குற, உன்கிட்ட வந்தா திரும்பவும் அழுவான், விடு நான் பாத்துக்கிறேன் என்றதும் நித்திலாவிற்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. அவன் ஏன் மக, கொடுங்க என்றவள் அவனிடமிருந்த மகனை தூக்க, நிலா சொன்ன கேளுமா, அவன் முழிச்சுக்கிட்டா திரும்பவும் அழுவா என்ற அவன் வார்த்தைகளை காற்றில் பறக்க விட்டு மகனை அவனிடமிருந்து பிடுங்க அவன் வீறிட்டு அழத் துவங்கினான். அவளின் செயலில் கோபம் கொண்ட நிலவன்,
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நித்தி? பாரு அவன் எப்படி அழறான்னு. ச்ச, கூடு என்கிட்ட என நெருங்க அவனின் கையை பட்டென தட்டி விட்டவள், என் மகனை பார்த்துக்க எனக்கு தெரியும். முதல்ல என் அம்மாவை பிரிச்ச, இப்போ என் மகனையும் என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியா? நான் இதற்கு விடமாட்டேன். நீ போ 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 இங்கிருந்து என கத்தியவள் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளின் இந்த கத்தலில் அதிர்ச்சி அடைந்தான் நிலவன். ரொம்ப நாட்கள் கழித்து நித்திலாவின் இந்த பேச்சில் அவன் மனம் உடைந்தான். அவள் எல்லாவற்றையும் மறந்திருப்பாள் என நினைத்தவனுக்கு அவள் இன்னமும் தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அவனை வருத்தியது. ஆனாலும் இப்போது அழுது கொண்டிருக்கும் பிறந்த குழந்தையை சமாதானம் செய்வதா, இல்லை வளர்ந்த குழந்தையை சமாதானம் செய்வதா என தெரியாமல் தவித்தான். அவள் அருகில் வந்து அவள் முடியை கோதத் துடித்த கைகளை இறுக்கி மடக்கி கொண்டு, நிலா, உனக்கு என்னாச்சு? இங்க பாரு, பாப்பு எப்படி அழறான்னு. அவனுக்கு தூக்கம் போல. காலையில இருந்து கல்யாண வேலையில நீ அவனை தூக்கிட்டு இருந்த இல்லையா? அதான் அவனுக்கு களைப்பா இருக்கு போல. தூங்க வைடா என பொறுமையாகவே சொன்னான். எல்லாம் எனக்கு தெரியும். 10 மாசம் உடல் நோக பெற்றவள். எனக்கு தெரியாதா? முதல்ல நீ இங்கிருந்து போ என குரல் உயர்த்தியவளை எப்படி சமாதானம் செய்வதென தெரியாமல் அவளிடமிருந்து நகர்ந்து அந்த அறையில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டான். ரொம்ப நேரம் அழு தோய்ந்த குழந்தை களைப்பில் உறங்க துவங்க அவனை கையில் வைத்து அணைத்து கொண்டு அவள் அமர்ந்திருந்த விதம் அவனை வதைத்தது. நிலவனுக்கு நித்திலாவின் இந்த நிலை இப்போதுதான் புரிந்தது. அவள் மனம் பாதுகாப்பின்றி தவிப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் என்ன செய்து அவளின் இந்த துன்பத்தை போக்கவென்று தெரியாமல் தவித்தான். குழந்தையுடன் சென்ற மருமகள் இன்னமும் வராமல் இருப்பதைக் கண்டு அங்கே வந்த சுசீலா அவ்வறையில் நித்திலா ஒரு புறமும் நிலவன் மறுபுறமும் அமர்ந்திருந்த நிலை அவருக்கு எதையோ உணர்த்த அவரின் தொண்டையை கனைத்து, நித்தி என்ற அழைப்பில் இருவரும் கண் திறந்தனர். எல்லா சடங்கும் முடிஞ்சது. நீங்க தான் அவங்கள வீட்டுல விட வேண்டும். சீக்கிரம் வாங்க என இருவருக்கும் பொதுவாக உரைத்துவிட்டு அங்கிருந்து செல்ல முதலில் சுதாரித்து எழுந்த நிலவன் அவளிடம், சீக்கிரம் வா நிலா, வெளியே இருக்க என சென்றுவிட தன் மடியில் உறங்கிய மகனின் முகத்தை பார்த்த நித்திலாவிற்கு அவன் அழுதது அவளை வதைக்க அவனின் உறக்கம் கலையாதவாறு தன் தோளில் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அனுஜாவை கையில் ஏந்தியவாறு சாருவை அவன் உரசி நின்று கொண்டிருந்ததை பார்க்க நிலவனுக்கு சந்தோஷம் வர அவனின் மனநிலையில் இருந்து வெளிவந்து அவர்களுடன் பேச்சு கொடுத்தான். அதேபோல் நித்திலாவும் அவர்களுடன் இணைந்து கொண்டாள். அனைவரின் வாழ்த்துக்களோடு காரில் ஏறிய மணமக்களை அவர்கள் இல்லம் நோக்கி அழைத்து சென்றனர் நிலவன் குடும்பத்தினர். காரில் அனுஜாவின் பேச்சு குரலை தவிர பெரியவர்கள் நால்வரும் அமைதி காக்க வெகு நேரம் தனியே பேசிக் கொண்டிருந்த அனுஜா தன் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லை என்றதும் அப்படியே உறங்கிப் போனாள். வைபவ் இருக்கும் அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்த அவர்கள் காரில் இருந்து வெளிவந்த நித்திலா வைபவிடம் சாவியை வாங்கிக் கொண்டு முதலில் சென்றாள். வைபவின் ஒற்றை படுக்கையறை கொண்ட வீட்டை அடைந்த நித்திலா குழந்தையை அங்கிருந்த சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்த கிச்சனில் தட்டு, மஞ்சள், குங்குமம் அனைத்தையும் தேடி எடுத்து ஆரத்தி எடுத்து வாசலுக்கு வந்தாள். மணமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றாள். வைபவண்ணா, வீடு ரொம்ப காம்பேக்டா நீட்டா இருக்கு. ஒரு பேச்சுலர் வீடுன்னு சொன்னா நம்பவே முடியல. ஒருவேளை இன்னைக்கு சாரு வீட்டுக்கு வரான்னு சொல்லி வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களா என அவள் குரலில் இப்போது வந்த உற்சாகம் நிலவனை பேச வைத்தது. இவனோட ஃப்ளாட் எப்பவும் நீட்டா தான் இருக்கும் நிலா என நண்பனிடம் கேட்ட கேள்விக்கு இவன் விடையளிக்க அவளோ, உன்கிட்ட கேட்டனா என்பது போல் பார்க்க அதை வார்த்தையாக கேட்ட வைபவிடம் அசடு வழிந்தான். வீட்டிற்குள் வந்த வைபவ் தன் கையில் உறங்கிய மகளை படுக்கை அறைக்குள் தூக்கி சென்று படுக்க வைத்துவிட்டு திரும்ப வந்து சோஃபாவில் படுத்திருந்த நிலவனின் குழந்தையை தூக்கி கொண்டு படுக்கை அறையில் அணுவின் அருகில் படுக்க வைத்துவிட்டு இருவருக்கும் நடுவிலும் இரு பக்கமும் தலையணையை அணையாக கொடுத்துவிட்டு மெல்லிய போர்வை போர்த்திவிட்டு ஃபேனை ஓடவிட்டு வந்தான்.
அவனின் இந்த செயல் அங்கிருந்த இரு பெண்களையும் கண்களால் பேச செய்தது. அதற்குள் பால் காய்ச்சியிருந்த நித்திலா அதை எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு எடுத்து வந்தவள், பாப்பாவை ஏன் அண்ணா ரூம்ல படுக்க வச்சீங்க? நாங்க இப்ப கிளம்பிருவோம் என்றவாறு பால் டம்ளரை வைபவிடம் நீட்டினாள். என்ன ஒரு டம்ளர் தான் கொடுக்கற சாருவுக்கு என அவன் கேட்க, நித்திலா சிரிக்க, டேய் மரமண்ட, எத்தனை சினிமாவில் பார்த்துருக்க, நீ குடிச்சிட்டு மீதிய சாருவுக்கு கொடு என சிரிக்க, ஓஹோ எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது என சிரித்தவாறு அவன் சொன்னதை செய்ய சாரு தான் ஒருவித சங்கடத்துடன் நெளிந்தாள். அவளின் நிலையை புரிந்து கொண்டவன் போல் இயல்பாக அவள் தோளை சுற்றி கை போட்டு அமர்ந்து கொள்ள சாருவுக்கு அது மேலும் தவிப்பை கொடுத்தது. பின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்கள், நாங்க கிளம்புறோம் அண்ணா, நேரமாச்சு என்ற நித்திலாவின் கூற்றை நிலவனம் ஆமோதிக்க தங்கள் பிள்ளையை தூக்கி கொண்டு கிளம்ப வைபவும் சாருவும் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் சென்றவுடன் தனியே வைபவுடன் இருப்பது சாருவுக்குள் என்னமோ செய்ய அவனிடமிருந்து ஒதுங்க நினைத்து மகள் இருக்கும் அறைக்கு செல்ல திரும்ப அவளின் கை பற்றி நிறுத்தினான். நடுங்கிக் கொண்டிருந்த அவள் கையுடன் தன் கையை சேர்த்தவன், மதி என மென்மையான குரலில் அழைக்க அத்தனை நேரம் ஒரு படபடப்புடன் நின்றிருந்தவள் உடைந்து அழுதாள். அவளின் இந்த திடீர் அழுகை அவனுக்கு குழப்பத்தை கொடுக்க, என்னாச்சு மதி, எதுக்கு பழற என்றவனுக்கு பதில் கொடுக்காமல் தன் அழுகையை தொடர்ந்தாள். ச்ச, என்னன்னு சொல்லிட்ட அழுமதி என அவன் குரல் உயர, ப்ளீஸ் என மதின்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ் என கெஞ்சல் குரலில் சொல்ல வைபவுக்கு அது புரிந்தது. என்னதான் அவள் முன்னாள் கணவன் 2 வருடங்கள் கடந்திருந்தாலும் இப்போதே அதை உடனே மறந்துவிட்டு தன்னுடன் வாழ வேண்டுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் அவளின் கடந்த வாழ்க்கையை நினைத்து நிகழ்கால வாழ்வை தொலைக்க அவன் விரும்பவில்லை. அதை அவளுக்கு புரியும்படி எடுத்துரைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். இத பாரு, நீ எப்பவும் எனக்கு மதிதான், என் வாழ்வில் ஒளியேற்ற வந்த மதி என உணர்ந்து சொன்னவன், கஷ்டம்தான் மதி, நீ உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கூட ஒன்றி வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதே சமயம் அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்காதே என்றவன் அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த புது மஞ்சள் தாலியை காட்டி, இப்போ நீ சுமங்கலி, என் மனைவி, அனுஜா நம் குழந்தை, அதே போல எனக்கு இருக்கும் சொந்தமும் நீங்கள் இருவரும் தான். இதை மட்டும் உன் மனதில் ஆழமாக புதைத்துக்கொள். இன்று முதல் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் என் துணை எப்போதும் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மதி. என் காதல் உன் தாழ் உணர்ச்சியில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வரும். நமது இந்த கணவன் மனைவி உறவு ஒரு நட்புடன் துவங்கட்டும். நமது நட்பின் அடையாளமாக இது உனக்கு என்றவன் அவளை மென்மையாக அணைத்து அவள் நெற்றியில் இதழொற்றினான். பல வார்த்தைகளில் சொல்ல முடியாததை அவனின் இந்த அணைப்பு சொல்லிவிட சாருவுக்கு இதுவே போதும் என்று தோன்றியது. இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை தன் மகளுடன் மட்டும்தான் என நினைத்தவளுக்கு, உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற வைபவ் அவளின் மனதில் உயர்ந்து நின்றான். தன்னிடம் அதிகம் பேசாதவன், தன் கண்களை வைத்தே தன் நிலையை புரிந்து கொண்டவன், தான் அன்று விதவை என சுட்டி காட்டியதை இன்று அவன் சுமங்கலி என சுட்டி காட்டியது மட்டுமல்லாமல் தான் மனம் மாறுவதற்காக காத்திருக்கிறேன் என்ற அவனின் வார்த்தைகள் அவள் மனதை தீண்டின. தன்னை மட்டுமல்லாது தான் பெற்ற மகளை பார்த்த நாள் முதல் இன்று வரை அவளிடம் முகம் சுளிக்காமல் தன் மகளாக நினைத்து கொண்டு அவளிடம் அன்பு காட்டி சிரித்து பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கும் அவனின் குழந்தை மனமும் அவளுக்கு புரிந்தது. இத்தனை நல்ல குணங்கள் கொண்டவனை அவளால் எப்படி தள்ளி நிறுத்த முடியும்? அவனின் அணைப்பில் நிகழ்ந்து நின்றவள் அவனின் தோள்களில் முகம் புதைத்தாள். அதுவே சாருவின் மனநிலையை வைபவிற்கு எடுத்து காட்ட அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். இனி அவர்கள் வாழ்வில் என்றும் சுபமே. என் இரவுகள் உன் கனவுகளை சுமக்கிறது காதலோடு. வைபவ் வீட்டில் இருந்து வந்த நித்திலாவும் நிலவனும் அவர்கள் காரை அடைந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த மகனை கையில் ஏந்தியவாறு கார் கதவை திறக்க முயன்ற நித்திலாவிற்கு முன் கதவை திறந்துவிட
அவளோ அதை விடுத்து பின் கதவை திறக்க முயல நிலவனுக்கு இப்போது கோபம் வந்தது. முன்னாடி உட்காரு நிலா என குரலில் இறுக்கத்தை காட்டி சொல்ல, அவளோ அவனை ஒதுக்கிவிட்டு பின்னால் ஏறப்போனாள். ஒரு நொடியில் அவளை அள்ளி முன்னால் அமர வைத்துவிட்டு அவள் சுதாரிக்கும் முன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து வண்டியை எடுத்தான். அவன் செயலில் திடுக்கிட்ட நித்திலா, சோ ஏன் இப்படியெல்லாம் செய்யறீங்க என கோபமாக ஆரம்பிக்க, அவனோ அவளின் பேச்சை காதில் கூட வாங்காமல் காரை செலுத்துவதிலேயே குறியாக இருந்தான். வாகனங்கள் அதிகமாக வரும் சாலையோரம் வண்டியை நிறுத்தியவன் ஸ்டீரிங்கை தன் விரல்களால் முறுக்கினான். அவன் ஏனோ இன்று நித்திலாவின் நம்பிக்கையின்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற உந்துதலில் முகம் இருக்க அமர்ந்திருந்தான். இத்தனை நேரம் வைபவின் வீட்டில் அவள் இயல்பாக இருந்தது அவனுக்கு ஆறுதலை கொடுத்திருக்க. ஆனால் இவளோ இன்னமும் எதையெதையோ நினைத்து கொண்டு தன்னையும் வதைத்து அவளையும் வதைத்து கொள்கிறாளே என வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான். அவளோ இதுதான் சந்தர்ப்பம் என்று கதவை திறக்க முயல அவனுக்கு இப்போது கோபம் உச்சத்துக்கு சென்றது. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை நிலா? ஏதோ வில்லனை பார்ப்பது போல எதற்கு இப்படி ஓடுகிறாய் என அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தவாறு கேட்க, அவளோ வாயை திறவாமல் குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உன்னைத்தான் கேட்கிறேன், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் உன்னை என்ன செஞ்ச என்றதற்கு மீண்டும் அமைதியே பதிலாக கிடைத்தது. என்னை பற்றி எல்லோரும் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நித்திலா? நான் தப்பு செய்தவன்தான், இல்லைன்னு சொல்லல. அதை நினைச்சு நான் வருந்தாத நாள் இல்லை. நான் என் தப்பை உணர்ந்த மறுநொடியில் இருந்து எப்படியெல்லாம் உன்னிடம் என் மன்னிப்பை வேண்டினேன். அது எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை நிலா. என் மனதில் இருந்து நான் உணர்ந்து சொன்னது. உன்னை நடத்திய விதத்திற்கு நான் ஒன்றும் சந்தோஷமாக இருந்துவிடவில்லை நித்திலா. எதற்காக அதை செய்தேனோ அதில் வெற்றி அடைந்த போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு தடவையும் நான் உருவாக்கிய அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அதில் வேதனை நிறைந்த உன் முகமே என் கண்முன் வந்து தினம் தினம் என்னை கொல்லும். உடம்பில் அடித்தால் வலியை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் மனதில் ஏற்பட்ட வலியை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாதென்று அப்போதுதான் புரிந்தது என்றவன் மனதில் இருந்த வேதனையை அவள் முன்னே கொட்ட, ஒரு மனிதன் தப்பென்று உணர்ந்து வந்த பின்னும் தண்டிப்பீர்களா நிலா? அவனின் வார்த்தை நித்திலாவின் முகத்தில் அறைந்தது. அவன் சொல்வது உண்மைதானே? அவன் எத்தனை முறை தன்னிடம் மன்னிப்பை வேண்டினான். இருந்தாலும் ஏன் அவனை இப்படி உதாசீனப்படுத்துகிறோம் என அவளின் மனசாட்சி கேட்ட கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. என்னை பெற்றவரும் என்னிடம் பேசுவதில்லை. கட்டின நீயும் உன் வார்த்தைகளால் என்னை தண்டிக்கிறாய். இப்போது நான் பெற்ற மகனையும் தொடக்கூடாதென்கிறாய். நான் அவனை என்ன செய்துவிடப் போகிறேன் நிலா? அவன் என் மகன் இல்லையா? அவனிடம் எனக்கு உரிமை இல்லையா? அவனை நான் தொடக்கூடாதா என சின்ன குழந்தை போல கேட்டவன் ஸ்டீரிங்கில் தலை கவிழ்ந்து கலங்கிய குரலில் சொல்ல நித்திலாவிற்கு ஏதோ போலானது. ரொம்பவும் வலிக்குது நிலா, என்னால முடியல. உங்களுக்கு எப்படி என் மேல் நம்பிக்கை வர வைப்பதென்றும் தெரியல. இப்படி யாருடனும் உறவில்லாமல் இருப்பதற்கு நான் இல்லாமல் இருப்பதே மேல். நான் போகிறேன் என புலம்பிக் கொண்டிருந்தவன் நித்திலா சுதாரிக்கும் முன் கார் கதவை திறந்துவிட்டு வாகனங்கள் சீறிய சென்னையின் முக்கிய சாலையில் நடக்க ஆரம்பித்தான். அவன் பேசிய அதிர்ச்சியில் நித்திலா சுதாரித்து வேகமாக காரை விட்டு வெளியே வந்தவள் நொடியில் அவன் கையை பற்றி, என்ன பண்றீங்க கதிர்? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முட்டாள்தனமா நடந்துக்காதீங்க. வாங்க வாங்கன்னு சொல்றேன் இல்ல, வாங்க என பலம் கொண்ட மட்டும் அவனை தன் புறம் இழுக்க அவனோ வேதனை நிறைந்த முகத்துடன் முன்னேறி கொண்டிருந்தான். கதிர், நீங்க மட்டும் இப்ப வரலீனா நானும் உங்களோட வரேன். மூவரும் குடும்பத்தோடு பரலோகம் போவோம், வாங்க என அவள் பிடியை தளர்த்தி அவனுடன் நடக்க, அப்போதுதான் சுயநிலை அடைந்தவன் போல் அவளை தன்னுடன் இழுத்து கொண்டு, நீ எதுக்குடி சாகணும்? அதான் எல்லாரும் சேர்ந்து என்னை தினம் தினம் கொல்லறீங்களே, அது போதாது? நீங்களாவது சந்தோஷமா இருங்கள் நிலா.
என கண்களில் நீருடன் அவளை அணைக்க, அவன் அணைப்பை அவள் தடுக்கவில்லை. ஆனாலும் இதுபோல சென்னையில் முக்கிய இடத்தில் கையில் குழந்தையுடன் அவனின் அணைப்பில் நிற்க சங்கடமாக இருக்க, அவனை கையோடு அழைத்து வந்து காரில் மறுபக்கம் ஏற்றிவிட்டு குழந்தையை அவனிடம் கொடுத்துவிட்டு வண்டியை வீடு நோக்கி செலுத்தினாள். அவன் இப்போது ஒன்றும் பேசவில்லை. மடியில் தவழும் குழந்தையுடன் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டான். அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை நித்திலா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கு அவனின் வேதனை புரிந்தாலும் அவனிடம் பேசும் முன் தன்னையே சில விஷயங்களில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தாள். வீடு வந்து சேர்ந்து கார் நின்றது கூட தெரியாமல் நிலவன் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்க நித்திலா மெல்ல அவனின் தோளை தட்டினாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு கண் விழித்தவன் கையில் குழந்தையையும் தன் உறக்கத்தில் இருந்து விழித்து தன் கையை காலையொட்டி காலை ஆட்டி அவனின் நெஞ்சில் கோலம் போட்டு கொண்டிருக்க அதன் அழகில் அவன் லயித்திருந்தான். அதற்குள் காரின் ஓசை கேட்டு வெளியே வந்த ரோஷினி, என்ன அண்ணி இவ்வளவு லேட்? அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனை பத்தி ஏதோ பேசணுமாம். அண்ணியிடம் சொன்னவள் இன்னமும் தன் அண்ணன் காரில் இருந்து வெளியே வராமல் இருப்பதை பார்த்தவள் கதவை திறந்துவிட்டு, என்னன்னா நல்ல தூக்கமா? நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க, நான் என்னோட மருமகனோட விளையாட போறேன் என்றவள் குழந்தையை கையில் ஏந்தியவாறு உள்ளே சென்று விட்டாள். அவள் பின்னால் மௌனமாக சென்ற மனைவியை தொடர்ந்து கண்களை இறுக மூடி திறந்து தன் அறையை நோக்கி நடந்தான். சுசீலாவின் அறைக்கு சென்ற நித்திலா, கூப்பிட்டீங்கன்னு ரோஷி சொன்னா. சாரி அத்தை, அவங்கள விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம், அப்படியே லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல நித்திமா, இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு. இந்தாடா, உனக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்த, நீதான் எல்லாத்தையும் என்ன பார்த்துக்க சொல்லிட்டியே. இது உனக்கு, இது என் பேரனுக்கு என்று நீட்டிய கவரை வாங்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த நித்திலாவே, என்ன நித்தி என்னையே பார்க்குற? உங்க மகனுக்கு வாங்கலையா என்று அவளுக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு கவரை அவள் முன்பு நீட்டினார். அதை பார்த்தவள், அத்தை அவரோட பேசாம இருக்கீங்க என்றவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவளை மேலும் தொடர்ந்தாள், ஒருவேளை உங்களின் இந்த மௌனம் அவர் செய்த தப்பிற்காகவென்றால் அதான் இப்போதே நான் வந்து விட்டேன். பிறகும் ஏன் நீங்கள் பெற்ற பிள்ளைகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும்? சரி, கதிர் தெரிந்து தப்பு செய்திருந்தாலும் ரோஷினி என்ன செய்வாள்? அவள் பாவம் சின்ன பெண். அவள் அன்பை தேடி ஏங்கிய போது, அது அவளுக்கு வேறொருவரிடம் கிடைத்த போது அதை நோக்கி சென்றிருக்கிறாள். இதையும் தப்பு சொல்ல முடியாது. இரண்டும் கெட்ட வயதில் இது போல ஈர்ப்பு வருவதை பெரியவர்கள் நாம் தான் தடுத்திருக்க வேண்டும். இவர்கள் செய்தது தப்பென்றால் நீங்கள் இப்போது செய்வதும் தப்புதானே அத்தை என நிதானமாக பேசியவளுக்கு பதில் சொல்ல சுசீலாவால் முடியவில்லை. நான் உங்களை குத்தி காட்டுகிறேன் என நினைக்காதீர்கள் அத்தை. ஆனால் முன்பாவது தொழிலை காரணம் காட்டியவர், இப்போது அவர்கள் செய்த தப்பை காரணம் காட்டுகிறீர்கள். எனக்கென்னவோ நீங்கள் வேண்டுமென்றே உங்கள் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கிறீர்களோ என தோன்றுகிறது என அவள் முடிக்கும் முன் தலையை நிமிர்த்தி அவள் கையை பிடித்து கொண்டு, நான் அப்படி செய்வேன் என நினைக்கிறாயா நித்தி என்றவர் கண்களில் கண்ணீரை கண்டு பதறினாள். ஐயோ என்னத்தை, சாரி, நான் உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றவளை, இல்ல நித்தி, நீ பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றவர் சிறு அமைதிக்குப் பின் மீண்டும் தொடர்ந்தார். நான் இப்போது அவர்களுடன் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு தண்டனை இல்லை நித்தி, எனக்குத்தான். இது நான் செய்த தவறுக்கான தண்டனை. என் பொறுப்பில் இருந்து நான் தவறியதற்கான தண்டனை. என் கணவன் என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை பொய்யாக்கியதற்காக எனக்கு நானே விதித்து கொண்ட வேலி. நான் மட்டும் முறையாக குடும்பத்தை பேணி காத்திருந்தால் இன்று என் மகனும் மகளும் இப்படி இருந்திருக்க மாட்டார்கள் என்றவரை இடை நிறுத்தியவள், நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரி என்றாலும் ஒருவரை ஒருவர் தண்டித்து கொள்ளும் நேரம் இதுவல்ல அத்தை, இது குடும்பம். போதும், இத்தனை நாள் அனைவரும் அடைந்த வேதனை என்றவள் தன் தலையை குனிந்து கொண்டு, இது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்துத்தான் என்றவள் முகத்தை இரு கைகளால் நிமிர்த்தியவர், நீ சொல்வது சரிதாண்டா
இனிமேலாவது இது குடும்பமாக இருக்கட்டும். விசாலத்தின் மரணத்திற்கு என் மகனுடன் சேர்ந்து ஒரு வகையில் நானும் காரணம் என்ற குற்ற உணர்வுதான் என்னை கதிரிடமிருந்து ஒதுக்கி வைத்தது. அவனை நீ இந்த விஷயத்தில் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். எனக்கும் உன்னிடம் இதை எப்படி கேட்பதென்று தெரியாமல் தான் இத்தனை நாள் தவித்திருந்தேன். என்னதான் ஒரு பெண்ணாக அவன் உனக்கு செய்தது என்னை வருத்தினாலும் ஒரு தாயாக மகன் படும் வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைடா. என் அன்னை இறந்தது எனக்கு கஷ்டமாக இருந்ததுதான். ஆனால் அவர் விதி போய் சேர்ந்துட்டார். இனிமேலும் அவரின் இறப்பை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வதைக்க நான் விரும்பவில்லை அத்தை என்றவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.